ராஜேஷ்குமார் நாவல் அத்தியாயம் 8 நிலவை களவுசை தொடர்கிறது. மறுபடியும் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டிங்களா? இதோ பாருங்க மங்களேஷ், அன்னைக்கு மெட்ராஸில் உங்ககிட்ட சொன்னதைத்தான் நான் இன்றைக்கும் சொல்கிறேன். வாழ்க்கையில் வசதிகளை பெருக்கிக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினாகத்தான் மெட்டலார்ஜிஸ்ட் ஹேம்லர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டேன். நவமணியோட கடத்தல் காரியங்களுக்கு உதவி பண்ணேன். இப்போ எனக்கு வசதியான வாழ்க்கை இருக்குது. இனிமேல் கடத்தல் காரியங்களை விட்டுடலாம்னு ஒரு எண்ணம் மனசில் முளைச்சப்போ தான் ஹேம்லர்கிட்ட இருக்கிற நிலவு பற்றின விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. நிலவு பாறையில் இருக்கிற அபூர்வமான மூலகங்கள் இரும்பு துண்டை தங்கமாக மாற்றுற அற்புதத்தை என் மனசுக்குள்ளேயே வச்சுக்க தெரியாமல் நவமணிக்கிட்ட வாய் தவறி சொன்னது தான் நான் பண்ண முட்டாள்தனம். அதை பற்றியும் கவலை இல்லை. நிலவு பாறை நம்ம கைக்கு வரத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம். நாம் போட்டிருக்கிற திட்டப்படி எல்லாம் நடந்தா நாளைய குபேரர்கள் நாம தான். ஜெயவர்தனனை சமாதி பண்ணிட்டோம். அடுத்த குடி ஹேம்லரை பார்க்க கிளம்பலாமா? கிளம்பிட்டே இருக்கும் சொன்ன நிஷா பக்கத்தில் இருந்த மேஜை டிராயரை திறந்து அந்த ஃபயர் ஃப்ளேம் ரிவால்வரை எடுத்துக்கொண்டாள். வீட்டை பூட்டி கொண்டு வெளியே வந்தார்கள். சென்னை பெசன்ட் நகர் எக்ஸ்டென்ஷன் அந்த சிறிய வீட்டுக்கு முன்னால் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு உள்ளே போனான் அருள். 2ஆம் அத்தியாயத்தில் பார்த்த அருள் பங்களாவின் பின்பக்கம் இருந்த குறைத்து கொண்டு வந்த நாய் அவனை பார்வையில் வாங்கியதும் வாலை ஆட்டியது. அருள் போர்ட்டிகோ படியேறி காலிங் பெல்லை தொடுவதற்கு முன் கதவு திறந்தது. திறந்த கதவுக்கு பின்னால் சாருமதி நின்றாள். முதல் அத்தியாயத்தில் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் இருந்து ஜெயவர்தனன் டெலிஃபோன் பண்ணி பேசிய அதே சாருமதி. வா அருள், என்ன வேர்த்து விறுவிறுத்து வர, உள்ளே போய் பேசலாம் வா. போனார்கள். வரவேற்பறை சோபாக்களில் பக்கம் பக்கமாய் உட்கார்ந்தார்கள். சொல்லு அருள், வீட்டில் யாரும் இல்லையே? இல்லை சொல்லு. ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ஜெயவர்தனன் ஃபோன் பண்ணி பேசினானா? ஆமாம். எத்தனை மணிக்கு? ஒரு 3 மணி நேரத்துக்கு முந்தி. நவமணிக்கு ஜெயவர்தனன் மேல் சந்தேகம் வந்துடுச்சு. எப்படி? மங்களேஷ் பக்கத்தில் இல்லாத நேரத்தில் உனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே நவமணிக்கும் ஃபோன் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அந்த மனுஷனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. உங்ககிட்ட என்ன சொன்னார்? ஜெயவர்தனன் எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டான், என்னை தவிர வேறு ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணத்தான் மங்களேஷை கஃப்டீரியாவில் விட்டுவிட்டு அவன் தனியாக வந்திருக்கான்னு சொன்னார். ஜெயவர்தனன் கிட்ட ஏதோ தப்பு இருக்குது, அந்த தப்பை உடனே கண்டுபிடிச்சாகணும்னு பிடிவாதமாக இருக்கார். சாருமதியின் முகம் கலக்கத்தில் விழுந்தது. உனக்கும் எனக்கும் ஜெயவர்தனனுக்கும் உள்ள நெருக்கம் நவமணிக்கு தெரிஞ்சிருச்சா? அதெல்லாம் தெரியல. ஆனால் ஜெயவர்தனனுக்கு யார்கிட்டேயோ கான்டாக்ட் இருக்குங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார். என்னை உடனே ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு புறப்பட்டு போக சொல்லிட்டார். எதுக்கு? ஜெயவர்தனனை அவனுக்கு தெரியாமல் நான் கண்காணிக்கணுமா? அவன்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தா உடனே ஃபோன் பண்ணி சொல்லணுமா? சாருமதி தலையில் கை வைத்து கொண்டாள். கெட்டது குடி. நாளைக்கு காலையில் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ஃப்ளைட் இருக்குது. நான் கிளம்புறேன். அங்கே ஜெயவர்தனனும் நானும் சேர்ந்து மங்களேஷை தீர்த்து கட்டிட்டு நிஷா மூலமாக நிலவு கைக்கு வந்ததும் அவளையும் முடிச்சிட்டு உனக்கு தகவல் தரோம். ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து நான் தங்க போகிற ஹோட்டல் பேர் இன்டர்நேஷ்னல் லாயட்ஸ். ஃபோன் நம்பரை போனதும் தெரியப்படுத்துகிறேன். நாளை காலையில் எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? 6 மணிக்கு. நான் ஏர்போர்ட்டுக்கு வரட்டுமா? வேண்டாம். ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் அருள். என்ன? நிலவு பாறை மூலகங்களோடு சேர்ந்து இரும்பு துண்டு தங்கமாக மாறுகிற சூட்சம ஃபார்முலாவை நிஷா கிட்டே இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவளை கொண்டுடாதீங்க. எங்களுக்கு தெரியாதா என்ன? அருள் எழுந்தான். ஹேம்லர் சொன்னதை கேட்டு ஜான் கிரிக் கண்களில் அதிர்ச்சியை காட்டினார். குரலில் லேசாய் நடுக்கம். ஹேம்லர், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நிஷாவை கொலை செய்யத்தான் வேண்டுமா? ஆமாம். அவளையும் நம் வியாபாரத்தில் இணைத்து கொண்டால் போயிற்று. வேண்டாம், அவள் அவ்வளவு நல்ல பெண் இல்லை. நல்ல பெண் பிள்ளை இல்லை என்று தெரிந்தும் எதற்காக அவளை உங்கள் அசிஸ்டண்ட்டாக வைத்திருக்கிறீர்கள்? வேலைக்கு சேர்ந்த பொழுது அவள் நல்லவளாகத்தான் இருந்தாள். வேலைக்கு இருந்த இத்தனை வருஷமும் அவளை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாமல் இருந்துவிட்டேன். கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் அவளை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது. எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? அவள் தன் கைப்பையில் வைத்திருந்த ஒரு கடிதத்தை 10 நாட்களுக்கு முன் எதேச்சையாய் படிக்க நேர்ந்தது. கடித வார்த்தைகள் எதுவுமே புரியவில்லை. எல்லாமே சந்தேக வார்த்தைகள்.
ஒரு நல்ல பெண்ணுக்கு வரக்கூடிய கடிதம் மாதிரி அது என் மனதுக்கு படவில்லை. ஜான் கிரிக் புன்னகைத்தார். நிஷாவின் மேல் உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்ட பிறகு அவள் உயிரோடு இருப்பது சரியில்லை. ஏதாவது ஒரு சாலை விபத்தில் அவளை முடித்து விடுவது மிக சுலபம். நிஷா இந்தியாவை சேர்ந்தவள். ஒரு இந்திய பெண்ணுக்கும் ஜெர்மானியனுக்கும் கள்ள உறவில் பிறந்தவள். அவளை பெற்றவர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை. அப்படி என்றால் அவள் ஒண்டிக்கட்டை. ஆமாம், தீர்த்து கட்டுவது சுலபம். போலீஸ் சந்தேகப்படாதபடி ஒரு கொலையை செய்வது அவ்வளவு சுலபமான விஷயமில்லை. இங்கே நிஷாவுக்கு வேலை நேரம் எப்பொழுது? மதியம் 1 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. இங்கேயே வைத்து அவளை தீர்க்க முடியாதா? இங்கே வேண்டாம். அவளை ஏதாவது ஒரு சாலை விபத்தில் சாகடிப்பது நல்லது. வாசலில் காலிங் பெல் சத்தம் கேட்டது. ஹாம்லர் தன் மணிக்கட்டில் இருந்த கடிகாரத்தை பார்த்துவிட்டு யோசனையாய் நெற்றியை தேய்த்தார். இந்த நேரத்துக்கு யார் என்று தெரியவில்லையே. போய் பார்த்துவிட்டு வாருங்கள், நான் இங்கே இருக்கிறேன், ஜான் கிரிக் சொல்ல ஹாம்லர் கீழே இறங்கி வாசல் கதவை நோக்கி போனார். திறந்தார். வெளியே வாசல் படிகளில் நிஷாவும் மங்களேஷும் புன்னைகளோடு நின்றிருந்தார்கள். மலர்ந்தார். நிஷாவா, என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரத்துக்கு வேலைக்கு வந்து விட்டாய்?